அன்பானவர்களே, தினம் ஒரு தூது மொழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 86:5. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற நல்ல வார்த்தை அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல வார்த்தை. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நல்லவர் என்று. அவர் நல்லவர் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், பொதுவாக மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, நல்லது செய்யக்கூடியவங்க மேலே அவங்களுக்கு பிரியமாக இருக்கும். கெட்டது செஞ்சவங்கள பார்த்து கோவப்படுவாங்க, எரிச்சல் அடைவாங்க, வேண்டா வெறுப்பாக பார்ப்பாங்க. ஆனால் இவர் எப்படின்னா, பாவத்தை வெறுக்கிறார். அந்த பாவத்தை செஞ்சான் பாரு, அவனை நேசிக்கிறாராம். அப்போ இவர் தானே நல்லவராக இருக்க முடியும். ஆகவே அந்த செயலை வெறுக்கிறார், அந்த செயலை செய்தவனையோ ஆண்டவர் நேசிக்கிறார். ஆகவே அவர் நல்லவர். இந்த நாளிலே கடந்து போன 6 மாதங்களும் 7 மாதம் முடிந்து விட்டது. இம்மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராகவே இருக்கிறார். அப்படின்னா நம்ம கடந்து போன நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தவறுகள் நடந்திருக்கும், எத்தனை மீறுதல்கள், எத்தனை குற்றங்கள் எல்லாம் இருந்திருக்கும். அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து இன்னைக்கும் உங்களை என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். அவர் நல்லவர். அது மட்டுமல்ல, அவர் மன்னிக்கிறவர். ஆம் பிரியமானவர்களை, எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் கர்த்தர் அவர்களை மன்னிக்கிறார். மன்னிப்பதற்கு தகுதி படைத்தவர். ஏனென்றால் அவர் பாவமே செய்யாதவர். அவரால் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வில் ஒரு நாளும் கூட அவருடைய வாழ்க்கையில் பாவத்தையே பார்க்க முடியாது. அவ்வளவு பரிசுத்தம் உள்ள ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவருடைய வாழ்க்கையில் எந்த இடத்திலும் பாவம் வந்ததாக வேதத்தில் பார்க்கவே முடியாது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட பாவமே செய்யாதவர் தான் பாவத்தை, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். நாம் செய்த பாவத்துக்கு உண்டான தண்டனையை சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். இப்போ நாம் சொல்லலாம், ஆண்டவரே நீ நல்லவர் என்று. நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அவர் அனுபவித்ததுனால எனக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே அந்த நல்ல தெய்வம் என்ன செய்கிறாராம்? அவர் கிருபை மிகுந்தவராக இருக்கிறாராம். ஆகவே இனி வரக்கூடியதான நாட்களிலே நாம் பாவம் செய்யாதபடி, அக்கிரம அநியாயம் செய்யாதபடி நம்மளை அந்த கிருபை தாங்குகிறது. அந்த கிருபை பெறுகின்ற இடத்துல அங்கே பாவத்துக்கு வழி இல்லாமல் போகும். ஆம் பிரியமானவர்களே, கிருபை என்பது தேவனுடைய அளவிட முடியாத அன்பு. அந்த பேரன்பு நம்மை ஆட்கொள்ள 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 நமக்குள்ள இருக்கிற எல்லா குறைவுகளும் மாறும். ஆம், நிறைவான அந்த ஆண்டவர், நிறைவான அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு அனுதினமும் கொடுக்க 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 நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளும் மாறி போகும். ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதலான, உங்களை தைரியமூட்டுகிறதான ஒரு செய்தி என்னன்னா, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இயேசுவே என்று சொல்லி நீங்கள் வாங்க. அவர் உங்களை மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருக்காங்க. அந்த கதை உங்களுக்கு பலமுறை படிச்சிருப்பீங்க, தெரியும். இளைய மகன் எல்லாவற்றையும், அவன் சொத்தையெல்லாம் வாங்கிட்டு போய், அவனுக்கு உண்டான சொத்தையெல்லாம் வாங்கிட்டு போய் எல்லா விதத்தையும் இழந்து போய் தான் திரும்பி வந்தான். ஒன்றுமே இல்லை. ஆனால் அவனை அந்த தகப்பன் வாரி அணைத்து கொண்டு அவன் கேட்காமலே அவனுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இயேசுவே என்று 2 கைகளை உயர்த்தி, அப்பா நான் உம்மிடத்தில் வருகிறேன் என்று சொன்னீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற எல்லா குறைகளும், வியாதி இருந்தாலும், வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த குறைபாடுகள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நீக்குவதற்கு அவர் கிருபை மிகுந்தவராக இருக்கிறார். அவருடைய கிருபை போதுங்க உங்களை மீட்டெடுக்க. அவருடைய கிருபை போதுங்க உங்களுக்கு சுகம் கொடுக்க. அவருடைய கிருபை போதும் உங்களுக்கு இருக்கிற நெருக்கடியிலிருந்து